திடீர்னு காலையில் ஒருத்தன் தலைவர்ன்றான், சாயந்தரம் ஒரு தலைவர்ன்றான், மதியானம் ஒரு தலைவர்ன்றான். எத்தனை தலைவர் தான் இந்த திண்டிவனத்தில். இதெல்லாம் பார்த்தாம செஞ்சிலேருந்து ஒரு மருமகன் வந்திருக்கிறான், அவர் ஒரு தலைவர். அந்த மருமகனுக்கு ஒரு பிஏ, அவன் ஒரு தலைவர். இவங்களுக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான். இந்த மோடி மஸ்தான் சொல்ற பாஸ், அசோக மாரி மொட்டை பாஸ், நம்ம மஸ்தான் பாஸ். இது ஏதோ சகாரா பாளையவனத்தில் திண்டிவனம் நம்ம போறோம் போறக்குது. உள்ள காருக்குள்ள போனா கூட தூசு மறைக்குது. மாவட்ட ஆட்சியில் என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கிறார்? மஸ்தான் கூட போய் டீ ஆத்திட்டு இருக்கிறார், வடை சாப்பிட்றார். அங்க போனார், பஜ்ஜி சாட்டார். நெடுஞ்சாலைத்துறைக்கு பணம் கட்டப்பட்டிருக்கிறது. பணத்தை வச்சிருந்த வட்டி உரியாடா என்ன செய்யறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது புதிதாக சாலை அமைச்சிருக்கீங்களா? மேட்டூர்ல இருந்து தண்ணி கொண்டு வரணும். என்ன ஆச்சு? திட்டம் போட்டியா? அறிவிச்சிருக்கியா? நிதி ஒதுக்கிறீங்களா? சொன்னியே, வாய்க்கிறியே சொன்னியே. என்ன நடந்தது? அவர் அமைச்சர் பதவி போய் வீட்டில் உட்கார்ந்தது தான் நடந்தது. நீ எங்களுக்கு கணக்கு சொல்ல மாட்டேல்ல, கேட்டா சிரிப்பான். லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க துறை? ஆமா, அது உங்க துறை தான். அது அப்பதான் உயர் நீதிமன்றம் ஒன்று நோண்டி நொங்க எடுக்கிறாங்களே. கிட்டத்தட்ட இந்த நகரமன்றம் தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த 2 ஆண்டு காலமாக இந்த நகரமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது, மக்களுடைய பிரச்சனைகளை எப்படி அணுகுகிறார்கள், நகராட்சிக்கு செல்கின்ற கோரிக்கையோடு செல்கின்ற அந்த பொதுமக்களை இந்த நகர நிர்வாகம் எவ்வாறு அவர்களை அணுகுகிறார்கள் என்பது இந்த 2 ஆண்டு காலம் நம்மை விட இந்த நகர மக்கள் நன்கு அறிவார்கள். எதிர்க்கட்சி என்கின்ற முறையிலே எங்களுடைய கடமைகளை எங்களுடைய நகரத்துடைய நிர்வாகிகள், குறிப்பாக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை இந்த நகர நிர்வாகத்தை நேரில் சென்று இருக்கின்ற குறைபாடுகளை, மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறியிருக்கிறார், போராடி இருக்கிறார், வாதாடி இருக்கிறார். ஆனால் அனைத்தையும் செவுடன் காதலை விழுந்த சங்காக இந்த நகராட்சி நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை, செயல்படுத்தவில்லை. அவர்களுக்கு திண்டிவனம் வாக்களித்த திண்டிவனம் பொதுமக்களை பற்றியோ, வியாபாரிகளை பற்றியோ, மாணவர்களை பற்றியோ, வெளியூரில் வந்து செல்கின்ற மக்களை பற்றியோ இந்த நகராட்சிக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே இந்த நகராட்சிக்கு இன்றைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் அவர் கூட்டணி கட்சிகளுக்கும் அவருடைய பிரச்சனையை பேசி தீர்ப்பதற்கே நேரம் படுத்தவில்லை. நகராட்சி மன்றத்துடைய அன்றாட அந்த கூட்டங்களை கூட்டுவதற்கே அந்த நகரமன்ற தலைவர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார். தன் சொந்த கட்சிக்காரருடைய கை காலிலே விழுந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் இவர் எப்படி மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திப்பார், செயல்படுத்துவார்? ஒரு பக்கம் எத்தனை தான் கோஷ்டி உங்க திமுக, அதையாவது சொல்லி தொலைங்கயா. எல்லாரையும் பார்த்து நாங்கள் மனு கொடுக்குறோம். திடீர்னு காலையில் ஒருத்தன் தலைவர்ன்றான், சாயந்தரம் ஒரு தலைவர்ன்றான், மதியானம் ஒரு தலைவர்ன்றான். எத்தனை தலைவர் தான் இந்த திண்டிவனத்தில். நகர செயலாளர் ஒரு தலைவர், முன்னாள் நகர செயலாளர் ஒரு தலைவர், முன்னாள் சட்டமன்ற ஒரு உறுப்பினர் ஒரு தலைவர், அதுக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் சட்டமன்ற ஒரு தலைவர். அப்புறம் இதெல்லாம் பார்த்தாம செஞ்சிலேருந்து ஒரு மருமகன் வந்திருக்கிறான், அவர் ஒரு தலைவர். அந்த மருமகனுக்கு ஒரு பிஏ, அவன் ஒரு தலைவர். இவங்களுக்கெல்லாம் பாஸ் மாவட்ட அமைச்சர் மஸ்தான். இந்த மோடி மஸ்தான் சொல்ற பாஸ், அசோக மாரி மொட்டை பாஸ், நம்ம மஸ்தான் பாஸ். சரி, பாஸாவே இருந்துக்கோ, நீ என்னமோ பண்ணிக்கோ. அதான் தெரிஞ்சு போச்சு, இந்த ஆட்சி குட்டிச்சவர் ஆட்சி, இந்த மக்களை குட்டிச்சவர் ஆக்கிடுச்சு. இனி எது சொன்னாலும் இந்த காதில் கேட்காது. இங்கே சொன்னவர் பேர் தலைமை எப்படியோ அப்படிதான் நகராட்சி. இங்கே கேளு, நாளைக்கு திமுக மேடை போடுவான், அப்போ போட போகிறான். நேற்று வரைக்கும் சொன்னார், ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார், ஸ்டாலின் வராரு விடியல் தரப்போறார், ஸ்டாலின் வராரு விடியல் போறார். வெடிஞ்சிச்சா? அவன் குடும்பத்துக்கும் அந்த திமுக கட்சிக்கும் தான் வெடிஞ்சுது. மக்களுக்கு எதாவது வெடிஞ்சுதா? இப்போ சொல்றாராம் ஸ்டாலின் குரல், நல்ல அருமையான குரல் கேளுங்க.
டெய்லி விளம்பரம். திமுக கட்சி சார்பாக ஸ்டாலின் குரல் ஒலிக்கிறார். என்ன ஒலிக்கிற? யாருக்கு ஒளிருது? யாருக்கு மின்னுது? உன் குடும்பத்துக்கு மின்னுது. உன் குடும்பத்தார் நல்லா இருக்காங்க, திமுக நல்லா இருக்கான். இந்த மக்களுக்கு என்ன? ஏற்கனவே சொன்ன வாக்குறுதிகளை இந்த அரசு எதுவுமே நிறைவேற்றல. அதே போலதான் சொல்றார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நேற்று டிவியில் பார்த்துருப்பீங்க, நீங்க பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க. 33 மாதம் ஆச்சு இந்த ஆட்சி பொறுப்பேற்று. 33 மாதங்களிலே இந்த மக்களுடைய சாதனைகள், 33 ஆண்டு 33 மாதம் சாதனைகள், முன்னேற்றங்கள். யார் சொல்றது? திமுகவுடைய தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். 33 ஆண்டுகள் 33 மாதத்துடைய சாதனைகள், முன்னேற்றங்கள் என்று சொல்கிறார். சாதனையா பார்த்தீங்க? 33 மாதம் சாதனையா? வேதனை. இந்த மக்கள் 33 ஆண்டு காலம் 33 மாதம் வேதனை, ஏமாற்றம், முன்னேற்றம் இல்லை, ஏமாற்றம். மக்களுக்கு என்ன சாதனை நடந்திருக்குது? என்ன செய்துட்டீங்க? 33 மாத காலத்தில் என்ன சாதனை? அனைத்து விலைவாசியும் ஏறி இருக்கிறது. இன்னைக்கு அரிசி அனைத்து பத்திரிகையிலும் செய்தி வருகிறது, ஊடகங்கள் வருது. ஆனால் ஸ்டாலின் கண்ணுக்கு மட்டும் அது தெரியவில்லை, காதுக்கு தெரியவில்லை, இந்த நிர்வாகத்திற்கு கேட்கவில்லை. 1 கிலோ அரிசி 12 ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கிறது. இன்னும் ஏற போகிறது என்று சொல்லுகிறார்கள். அரிசிக்கு தட்டுப்பாடு வரும் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆட்சியில் கேள்விப்பட்டிருக்கிறோமா? 10 ஆண்டு காலம் அம்மாவுடைய ஆட்சியில் எங்கேயாவது அரிசி விலை ஒரு 5 பைசா ஏறியதாக கேள்விப்பட்டிருப்போமா? உணவுப் பொருளுக்கு தட்டுப்பாடு வரும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதா? 2 ஆண்டு காலம் கொரோனா, புயல், வெள்ளம், இப்படி பல்வேறு இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்ட போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்து அதிகவாசி பொருட்களை தங்கு தடை இல்லாமல் மக்களுக்கு வழங்கி மக்களை மகிழ்ச்சியாக வைத்திருந்த அரசு அம்மாவுடைய அரசு, எடப்பாடியாருடைய அரசு. செய்தமா இல்லையா? இப்ப என்ன? எந்த இயற்கை இடர்பாடும் இல்லை. இப்போ வந்த வெள்ளத்தை தவிர நல்ல வரி வசூல் வருகிறது, வருவாய் வருகிறது. ஒரு பக்கம் வருவாய் இந்த அரசு எதிர்பார்த்தது கூடுதலாக வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது. விளைச்சல் அமோகமாக இருக்கிறது என்று யார் சொல்றது? இந்த வேளாண் பட்ஜெட் போடுறவர் சொல்றார். விளைச்சல் விவசாயம் அமோகமாக இருக்கிறது தமிழகத்தில். அப்புறம் ஏன் அரிசிக்கு தட்டுப்பாடு? அப்புறம் ஏன் கத்திரிக்காய் விலை ஏறுது? அப்புறம் ஏன் தக்காளி கிடைக்க மாறுது? அப்புறம் ஏன் வெங்காய விலை, பூண்டு விலை ஏறுது? ஏறுதல் ஏறி போச்சு, இன்னும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. 33 மாதம் சாதனை, வேதனை, வெக்க கேடான அரசு. எல்லா வரியும் உயர்ந்திருக்கிறது. வீட்டு வரை உயர்ந்திருக்கிறது, தண்ணி வரை உயர்ந்திருக்கிறது, குப்பை வரை உயர்ந்திருக்கிறது, பத்திர வரி உயர்ந்திருக்கிறது, சாலை வரி உயர்ந்திருக்கிறது, மோட்டார் வாகன உயர் உயர்ந்திருக்கிறது, வீடுக்கு அந்த அப்ரூவல் வாங்குற கட்டணம் உயர்ந்திருக்கிறது, பஸ் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, மறைமுகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை பத்தி பேசவே கூடாது. நீ வீடு கட்டினா தானே இந்த ஆட்சியில் நீ வீடா கட்ட முடியும்? சமாதி கூட நீ கட்ட முடியாது. இந்த ஆட்சியில் சமாதி கூட நிம்மதியாக கட்ட முடியாது. இன்னைக்கு சொல்லுவார் நகராட்சி அந்த சுடுகாட்டு நிலையத்தை சீரமைத்தது யார்? இன்னைக்கு போறீங்களே இந்த மயானம் யார் சீரமைத்தது? இந்த நகராட்சியா? 1 ரூபாய் கொடுத்திருக்குமா இந்த நகராட்சி? எங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சொந்த பணத்திலே அந்த சுடுகாட்டு நிலையத்தை நாங்கள் சீரமைச்சு கொடுத்தோம். அதையாவது ஒழுங்கா பராமரிக்கிறியா? கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். அதுக்கு எனக்கு சரியா கூட கணக்கு ஞாபகம் இல்லை, மேலே கூட ஆயிருக்கும். அதை சீரமைப்பதற்காக இந்த நகராட்சி நடவடிக்கை எடுத்ததா? இல்லை.
சரி, நான் டைபர்ட் ஆகல. இங்க சொன்னார் கட்டுமான பொருள் விலை இன்னைக்கு என்ன கடுமை உயர்ந்திருக்கிறது. ஜல்லி, சிமெண்ட், மணல் அத்தனையும் உயர்ந்திருக்கிறது. 2 நாட்கள் முன்னாடி ஏற்கனவே உயர்ந்து விட்டது. இந்த ஆட்சி வந்த உடனே மீண்டும் 5000 ரூபாய் எல்லாம் உயர்ந்திருக்குது. 2 நாளுக்கு முன்னாடி எம்சாண்ட்லேருந்து ஜல்லியிலேருந்து 2 நாளுக்கு முன்னாடி உயர்த்திருக்கிறாங்க. ஏற்கனவே அம்மாவுடைய ஆட்சியில் 35,000 ரூபாய் ஒரு டன் கம்பி. இந்த ஆட்சி வந்தவுடனே 85,000 ரூபாய் டன். இன்னைக்கு மீண்டும் உயர்ந்திருக்கிறது. அப்புறம் எப்படி நீ வீடு கட்ட முடியும்? இடம் வாங்கினா இடம் மதிப்பை உயர்த்திட்டேன், பத்திர மதிப்பையும் உயர்த்திட்டேன். அப்ரூவல் வாங்க போனால் அதுக்கு பணம் வைடான்றோம். கட்டுமான பொருள் எல்லா விலையும் உயர்ந்து போச்சு. அன்றைக்கி 1 லட்ச ரூபாயில் நீ வீடு கட்டினா இன்றைக்கி திமுக ஆட்சியில் 10 லட்ச ரூபா ஓணும் வீடு கட்ட. கூலி மட்டும் என்ன? கூலி அதே கூலி தான். உழைக்கின்ற மக்களுக்கு எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது, எல்லா விலைகளும் உயர்ந்திருக்கிறது, அனைத்து பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. ஆனால் உழைக்கின்ற அந்த மக்களுடைய கூலி, அன்றாட கூலி அதே கூலி தான். அன்னைக்கு 300 ரூபா வாங்கியிருந்தால் இன்னைக்கு 300 ரூபா வாங்குறோம். அன்னைக்கு 5 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினா இன்னைக்கு 10 லட்ச ரூபா வாங்குறோம். அது மட்டும் உயர்ந்து போகுது. ஆக மேலை தலைமையும் சரியில்லை, திமுக ஆட்சியினுடைய தலைமையும் சரியில்லை. அதே போன்றுதான் இந்த திண்டிவனம் நகராட்சி. அனைத்து அடிப்படை வசதிகளும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இன்னைக்கு பார்க்குற இந்த சாலையெல்லாம் எங்க போனாலும் தூசா பறக்குது. இது ஏதோ சகாரா பாலைவனத்தில் திண்டிவனம் நம்ம போறோம் போறக்குது. உள்ள காருக்குள்ள போனா கூட தூசு மறைக்குது. திண்டிவனம் நகரம் சகாரா பாலைவனமாக மாறி இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? இங்க இருக்கிற நகராட்சி நிர்வாகம், அதில் பணியாற்றுகிற ஆணையர். தலைவரை கை காட்டிட்டு ஆணையர் தப்பிக்க முடியாது. இந்த திமுக நகரமன்ற தலைவர்களும் அந்த நிர்வாகமும் செய்கின்ற அனைத்து தவறுகளுக்கும் ஆணையரும் அவருக்கு ஒத்துஊதி கொண்டிருக்கின்ற அந்த அரசு அலுவலர்களும் சேர்ந்தே பதில் சொல்ல வேண்டும். காலம் வரும். இதை நிர்வாகிக்க கூட வேண்டிய இந்த நகராட்சியினுடைய சீர்கேடுகளை பார்த்து மேற்பார்வையிட்டு இதை சீர் செய்ய வேண்டிய பொறுப்புக்கு யார் இருக்கிறது? மாவட்ட ஆட்சித்தலைவர். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணிட்டு கொண்டிருக்கிறார்? மஸ்தான் கூட போய் டீ ஆத்திட்டு இருக்கிறார், வடை சாப்பிட்றார், அங்க போனார் பஜ்ஜி சாட்டார். போங்க, அமைச்சர்களோட போங்க, அதான் இல்லைன்னு சொல்ல வர. ஆனால் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற தவறுகளையும் நிர்வாக சீர்கேட்டை சீரமைக்க வேண்டிய கடமை பொறுப்பு இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இருக்கிறது. நகரமன்ற வியாபாரிகளும் பொதுமக்களும் வெகுண்டெழுந்து போராடிய பிறகு இந்த மாவட்ட ஆட்சியர் அப்பதான் திண்டிவனம் நகராட்சியை கண்ணு தெரியுது. வந்து தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டா போதுமா? நிரந்தர நடவடிக்கை என்ன எடுத்திருக்கிறீங்க? என்ன செய்திருக்கிறீங்க? திண்டிவனம் 33 வார்டிலும் அனைத்து சாலைகளும் இன்னைக்கு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது, சீரழிந்திருக்கிறது, குண்டு குழிமாக இருக்கிறது. எங்க அம்மாவுடைய அரசு எடப்பாடியார் அவர்கள் திண்டிவனத்துக்கு வழங்கிய அருமையான திட்டங்கள், பாதாள சாக்கடை திட்டம், இன்றைக்கு அதிலே அந்த திட்டத்தை முறையாக நியாயமாக நிறைவேற்றாமல் இன்று ஒப்பந்ததாரரோடு கைகோர்த்து கொண்டு அதில் இந்த நகராட்சி நிர்வாகம் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. பாதாள சாக்கடை போட்டினா ஒரு தெருவில், இந்த தெருவில் பாதாள சாக்கடை போட்டினா அது முடிஞ்ச உடனே அந்த இடத்துல போட்டு பேட்ச் ஒர்க் செய்யணும். முதல்ல அதை பண்ணணும். அதான் அந்த ஒப்பந்ததாரர் செய்யணும். அதற்கு பிறகு அந்த சாலையை புதிதாக செப்பனிடணும். அதற்கு நகராட்சி நிர்வாகத்திற்கு ஹைவே சாலையா இருந்தாலும் ஹைவேஸுக்கு, நகராட்சி சாலையா இருந்தால் நகராட்சி இருக்கு. அந்த ஒப்பந்ததாரர் விதி இருக்குது, பணம் கட்டி இருக்கிறார். ஒப்பந்தப்படி நகராட்சிக்கு பணம் கட்டப்பட்டு விட்டது. இந்த சாலையை
பாதாள சாக்கடை போட்டு முடித்த உடனே புதிதாக சாலை அமைப்பதற்கு நகராட்சியிலே பணம் கட்டப்பட்டு விட்டது. நெடுஞ்சாலை இது இந்த நேரு வீதினா நெடுஞ்சாலைத்துறை, நெடுஞ்சாலைத்துறைக்கு பணம் கட்டப்பட்டிருக்கிறது. பணத்தை வச்சிருந்த வட்டி உரியாடா என்ன செய்யறீங்க? எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது புதிதாக சாலை அமைச்சிருக்கீங்களா? அவன் தெருவுக்கு மட்டும் போடுகிறாங்க. சேர்மன் தெருவுக்கு போங்க, அவன் தெருவில் ரோடு வேலைக்குது, லைட் எரியுது, தண்ணி மும்மாரி மழை பெய்யணும், மும்மாரியும் தண்ணி வருது. ஏன் உன் வார்டுக்கு செய்துக்கோ, உன் வார்டுக்கு செய்யணும்னு வேணான்னு சொல்லலை. இதே போன்று தானே எல்லா நகராட்சியும் பார்க்கணும். அதுதான் பிரச்சனை. திமுக கவுன்சிலர் நம்ம கேட்கல, நம்ம கேட்டால் அண்ணா திமுக காரன் குறை சொல்கிறான், வயிற்றுச்சில் பேசுகிறாங்க. நானா சொல்கிறேன், உன் திமுக 13 கவுன்சிலர் சொல்கிறான். அதை அவர் வார்டுக்கு ஏற்றுன்னு போயிடுறாரு, எல்லா பணத்தையும் அவர் வார்டுக்கு ஏற்றுன்னு போயிடுறாரு. இல்லை மாப்பிள்ளைக்கு மச்சான், மந்திரியுடைய மச்சானுக்கு மாப்பிள்ளைக்கு கொடுத்துட்றாரு எல்லாத்தையும். யார் சொல்கிறது? நாங்கள் சொன்னால் தப்பு. உன் திமுக கவுன்சிலர் சொல்கிறோம். இன்னைக்கு சந்தி சிரிக்கிறது, இந்த நகராட்சி நிர்வாகத்துடைய சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டங்களை பாழடித்து கொண்டிருக்கிறது. அது மாதிரி தான் பண்ணோம். என்றைக்குமே திண்டிவனம் நகராட்சிக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் கந்தாடிலிருந்து கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் கொண்டாந்தார். அந்த திட்டம் இந்நேரம் கிட்டத்தட்ட முடிகிற நிலைக்கு வந்திருக்கும். அது நிறைவேற்றியிருந்தார். எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அதை தொடங்கி வச்சார். இந்த அரசு வந்த உடனே அந்த திட்டத்தை கடப்பில் போட்டுருச்சு. மேட்டூர்ல இருந்து தண்ணி கொண்டு வரணும்னா என்ன ஆச்சு? திட்டம் போட்டியா? அறிவிச்சிருக்கியா? நிதி ஒதுக்கிறியா? சொன்னியே, வாய்க்கிறியே சொன்னியே, என்ன நடந்தது? அவர் அமைச்சர் பதவி போய் வீட்டில் உட்கார்ந்தது தான் நடந்தது. பொன்முடி சொன்னார், பல்கலைக்கழகத்தை மூடன. இன்னைக்கு உன் மந்திரியே மூடி ஒப்பத்தி அவன் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க. குடிநீர் திட்டத்தை மூணு, இன்னைக்கு நீ வீட்டில் உட்காந்துட்ட. இப்படி மக்கள் திட்டங்களை இந்த அரசு பாழாகி இருக்கிறது, முடக்கி இருக்கிறது. நிர்வாகம், திமுக நிர்வாகம் முற்றிலுமாக செயலிழந்திருக்கிறது, கோமா நிலையில் இருக்கிறது. அவர்களுக்குள்ள இருக்கிற நீ பெரியவனா நான் பெரியவனான்றலாம் கிடையாது. நீ எவ்வளோ வாங்குற, நான் எவ்வளோ வாங்குறேன், நீ வாங்கினதுல எனக்கு ஏன் பங்கு தரல, இதுதான் அங்கே பிரச்சனை. நீ வாங்கினதுல எனக்கு ஏன் பங்கு தரல, பிரச்சனை இதான் நடக்குது. அங்கே லைட் எரிஞ்சுதா, ரோடு போட்டோமா, தண்ணி வந்துதா, சாக்கடையில் குப்பை ஏறணுமா, எங்கே பார்த்தாலும் குப்பை, ரோட்டில் குப்பை எரிக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ரோட்டில் இன்னைக்கு குப்பையை கொட்டி அதை பிரித்து அதை கொட்டி முறைப்படுத்துகிற இடமே இல்லை. இன்னைக்கு திண்டிவனத்தில் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் குப்பை எரியுது. மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அவல நிலையை இந்த அரசு, திமுக அரசு, திமுக திண்டிவனம் நகராட்சி நிர்வாகம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிர்வாகம், திண்டிவனம் நகராட்சி தலைவரும் அந்த நிர்வாகமும் ஆணையர் அவர்களுக்கும் சொல்கின்றோம், கொடுத்த பணத்தை என்ன ஆகிவிட்டது, சாலை போடுவதற்கு கொடுத்த பணம் என்ன ஆனது, ஏன் சாலை போட மறுக்கிறீர்கள், சீரமைக்க மறுக்கிறீர்கள். அந்த ஒப்பந்ததாரர் அவர் தோண்டிய சாலையை பேட்ச் செய்திருக்கணும், ஏன் செய்யல, வெறும் மண்ணை போட்டு மூடிட்டு போறான். அந்த பணம் எங்க, யார் பாக்கெட்டுக்கு போச்சு அந்த பணம்? இது எல்லாம் கேட்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. உரிய இடத்துல, கேட்க வேண்டிய இடத்துல, கொடுக்க வேண்டிய இடத்துல உங்கள் மீது புகார் அளிக்கப்படும். ஏதோ ஆணையர் நீ தப்பிச்சலாம் நினைக்காத, கமிஷனர் தப்பிச்சலாம் நினைக்காத, உன்னையும் சேர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் உங்கள் மீது புகார் அளிக்கப்படும். நீ எங்களுக்கு கணக்கு சொல்ல மாட்டேல்ல, கேட்டா சிரிப்பான், லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க துறை? ஆமா, அது உங்க துறை தான். அது அப்பதான் உயர் நீதிமன்றம் ஒன்று நோண்டி நொங்க எடுக்கிறாங்களே.
லஞ்ச ஒழிப்புத்துறை சொல்லட்டும், வரட்டும். உன்னை எப்படி காப்பாத்துன்னு பார்க்குறோம். காப்பாற்ற நீதிமன்றம் இல்லை, நீதிமன்றத்தில் இந்த நிர்வாகத்தை நாங்கள் நிறுத்த வைப்போம், தண்டனை பெற்று தருவோம். முழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். இந்த திண்டிவனம் நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சீர்கேடை, சாலைகளை உடனடியாக இந்த திமுக நகரமன்ற தலைவர் நிர்வாகம் சீர் செய்ய வேண்டும். சாலைகளை சீரமைத்து தர வேண்டும். குப்பை கொட்டுவதற்கு முறையான ஒரு இடத்தை தேர்வு செய்யப்பட வேண்டும். மயானத்தை முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். முறையாக குடிநீர் அளிக்கப்பட வேண்டும். அனைத்து சாலை விளக்குகளும் முறையாக எரிய வேண்டும், பராமரிக்க வேண்டும். இதுக்கு தான் அவனுக்கு ஓட்டு போட்டாங்க, வேற எதுக்கு ஓட்டு போட்டாங்க? ஆகவே திமுக நிர்வாகத்திற்கும் நகரமன்ற பணியாற்றுகின்ற ஆணையராகட்டும், அதனுடைய உறுப்பினர்களாகட்டும், அனைவருக்கும் இறுதி எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகின்றோம். விரைந்து இந்த நகரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிர்வாக சீர்கேடை சீரமைக்க வேண்டும் என்று கூறி, திண்டிவன வாக்காளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த திமுக ஆட்சி, மாநிலத்தில் நடக்கிற ஆட்சி ஆகட்டும், நகரத்தில் நடக்கிற நிர்வாகம் ஆகட்டும், அனைத்தும் இன்றைக்கு செயலிழந்திருக்கிறது. செயலிழந்திருக்கிற இந்த நிர்வாகத்தை முறைப்படுத்தி மீண்டும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றால், இந்த மக்களுக்கு உரிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில், இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில், விரைவிலே நடைபெறுகின்ற தேர்தலில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய சின்னம், எம்ஜிஆருடைய சின்னம், இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.